நேற்றைக்கு இது குறித்து பேசிய பெஞ்சமின் நித்தானியாகு அதற்கு முன்பு அவர் உறுதி செய்யப்படவில்லை. இஸ்ரேலுடைய இராணுவமும் அதை உறுதி செய்யவில்லை. ஹமாஸும் அதை உறுதி செய்யவில்லை. ஆனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பல தரவுகளை நாம் பார்க்கின்ற போது ஏறக்குறைய அபு உபைதாவுடைய மரணம் உறுதி செய்யப்பட்ட ஒன்றதாகத்தான் இருக்கிறதோ இருக்குமோ என்று நம்பக்கூடிய அளவில் சோர்ஸ் இருக்கிறது. அதற்கு காரணம் மத்திய கிழக்கிலுடைய அல் அரேபியா கிளைம்ஸ் அபு உபைதாவுடைய மரணத்தை குறித்து ஹமாஸ் அதை 30ஆம் தேதியே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சின்பட் 30ஆம் தேதி அதை உளவு பிரிவு ஆலோசனையில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் அபு உபைதா அதில் கொல்லப்பட்டதாகவும் கூட அல் அரேபியாவுடைய செய்தி நேற்று 31ஆம் தேதி அல் அரேபியா சொன்னது. அல் அரேபியாவுடைய செய்தியிலே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கியிருந்த போது குறிவைக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்க அல்லது கொல்லப்பட்டார், இப்படி ஒரு விவகாரத்தில் அல் அரேபியாவுடைய செய்தி இருக்கிறது.